Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு முட்டை வச்சு KFC ஸ்டைலில் ஒரு crispy fry தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம்னு எடுத்துருக்கிறேன். இதில் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் பாதி வெங்காயமே போதும். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஆம்லேட்டுக்கு பீட் பண்ணி எடுப்போம்ல, அது போல் பீட் பண்ணி எடுத்தால் போதும். எல்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்து வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். நார்மலாக நம்ம ஆம்லேட் பண்ணி எடுப்போம்ல, அது போல் ரெடி பண்ணி எடுத்தால் போதும். மறுபக்கம் திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இங்கே 8 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருந்தேன். சேர்த்த கிளிப் மிஸ் ஆகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாவோடு சேர்த்துருக்கிற அந்த மசாலாலாம் கலந்து வர மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பிஞ்ச் போல் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதிலிருந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா முட்டை பீஸ், அதுலேருந்து 1 மட்டும் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம்ல மாவு, அதில் இந்த டிப் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி கோட் பண்ணதும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 டைம் மட்டும்தான் கோட் பண்ணி இருக்கிறோம். நான் இங்கே 2 டைம் கோட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 டைமோ இல்லை 2 டைமோ கூட கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் இந்த பேஸ்ட்டில் ஒருக்கா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சு இருக்கிற இந்த கலவையிலையும் ஒருக்க போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மாவு நல்லா மேலே கோட் ஆகிற மாதிரி நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த KFC மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. நல்லா லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒன்று செஞ்சு வைக்கணும்னு கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒழுக்காக ரெடி பண்ணதும் நம்ம உடனே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம போட்டு நம்ம பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தானாகவே இந்த மாதிரி ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நல்லா நம்ம திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அந்த KFC சிக்கனில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் அழகாக வந்திருக்கு. இது போலவே நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வச்சு KFC ஸ்டைலில் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அதை நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளியே எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. சவுண்டு கேட்டாலும் தெரியும். நல்லா சுட சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி முட்டை வச்சு செஞ்சதில்லைன்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.